ஓகே. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. போன தடவை நான் உங்களுக்கு எடுத்த சப்ஜெக்ட், நம்ம பொய்யிலே சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா எடுத்தேன் இல்லையா? யாராவது திடீர்னு நம்மளை பார்த்த உடனே என்ன இவ்வளோ ஸ்லிம் ஆயிட்டீங்க, அழகாயிட்டீங்கன்னு சொல்லும்போது, வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்றோம்? சந்தோஷப்படுகிறோம். அல்லேலூயா. பொய்யிலே சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதம் அதுதான் சத்தியம். அல்லேலூயா. சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் இருக்கிறது, குறைவற்றதா இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, குறைவற்ற வார்த்தை, பேதையை ஞானியாக்குகிற வார்த்தை, சத்தியமா இருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யது, மாயது, மெய்யது, நீதியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் போன வாரம் பேசினேன். இப்ப இந்த வாரத்தில் திருப்பி அதே தான் பண்ண போறேன். அதில் என்ன பண்ண அதே பிரசங்கத்தை தான் பண்ண போறேன். அதை கொஞ்சம் மாறுதலா பண்ண போறேன். நீங்க ஒரு வசனம் எடுங்க. யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் எடுங்க. யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா தீர்க்கதரிசி எழுதுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 2 விஷயம் வருது அதுல. பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. போன தடவை நான் உங்களுக்கு காமிச்சேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல பிசாசானவன் இயேசுவை ஒரு உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல சுத்தி காட்டுகிறான். அல்லேலூயா. பொய் அது. அல்லேலூயா. அந்த பொய்யை காண்பிக்கிறான். அந்த மகிமைய, உலகத்தினுடைய மகிமைய ஒரு நிமிஷத்துல சுத்தி காட்டுறோம். அல்லேலூயா. நாம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். ஒரு பொருள், நம்ம பார்க்காத ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுது? அது பிரமிக்க வைக்கிறது இல்லையா? அடடா, இது ரொம்ப அழகா இருக்குது, பார்க்கிறோமா, சொல்றோமா இல்லையா? சொல்றோம். ஆனா அதே வேலையை தான் என்ன பண்றான் பிசாசானவன், இந்த உலகத்தினுடைய சர்வ மகிமையை ஒரு நிமிஷத்துல சுத்தி காட்டுறான். எவ்வளவு நேரத்துல? ஒரு நிமிஷத்துல சுட்டி காட்டுறான். அதனுடைய மகிமையை காட்டுறான். உயர்ந்த மலையில் மேல் நிறுத்தி இந்த முழு உலகத்தையும் ஒரு நிமிஷத்துல சுட்டி காட்டுறான். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியல, இவர் பரலோகத்தின் தேவனானவர். அல்லேலூயா. மனுஷங்க வாழ்றதுக்கு இந்த பூமியை இவ்வளவு மகிமையா உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா அவர் வாழ்ற பரலோகம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அந்த மகிமைக்கு முன்னாடி இந்த மகிமை என்ன? அந்த மகிமைக்கு முன்னாடி இந்த மகிமை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் அவருடைய சாயல். அல்லேலூயா. நான் அவருடைய ரூபம். அப்போ எனக்கு மீறி இங்க ஒண்ணு இல்லை இந்த பூமியில. அல்லேலூயா. என்னை விட எதுவும் பெருசு கிடையாது. என் ஆண்டவர் எனக்கு மேல பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் என்னை அவருடைய சாயல்படி, ரூபத்தின்படி என்னை சிருஷ்டித்திட்டு இந்த பூமியில என்னை அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று வைத்திருக்கிறார்.
அப்படி வைக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான மகிமை என் பார்வைக்கு பெருசா இல்ல, என்னை சிருஷ்டித்தவர் தான் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம என்னைக்கு உணர்ந்து கொள்ளுகிறோமோ, என்றைக்கு நாம் அதை உணர்ந்து கொள்கிறோமோ, அப்போ நம்ம தேவனுடைய மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய மகிமையை எதுல பார்க்க ஆரம்பிக்கிறோம்? அவருடைய வார்த்தையில பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் அது பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது சாட்சி, அந்த சாட்சி உண்மையும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இதெல்லாம் யோனா தீர்க்கதரிசிக்கு தெரியுது. யோனா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சுதான் அவர் என்ன சொல்றாரு? பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், அல்லேலூயா, தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்களாம். அல்லேலூயா. மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்கள்னா எங்க பற்றி கொண்டிருக்கிறார்கள்? உங்களுக்கு புரியுதா? இது உங்களுக்கு புரியுதா நான் கேட்கறது? எதையாவது நம்ம என்ன கையில பிடிச்சுக்கிட்டா இருக்கோம்? இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, பற்றி கொண்டிருக்கிறோம்னா இருதயத்திலே பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்க பற்றி கொண்டிருக்கிறோம்? இருதயத்துல பற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற கிருபையை நாம போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பொய்யான மாயையை பத்தி அது சொல்லப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தை என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹாலோ பிளாக்ன்றோம் இல்லையா? ஹாலோ பிளாக். பார்க்கறதுக்கு அந்த கல் எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. என்னவா இருக்குது? பெருசா இருக்குது. ஆனா உள்ளெல்லாம் என்னவா இருக்குது? போலா இருக்குது. சொத்த கத்திரிக்காய் மாதிரி, பயன்படுத்த முடியாது. நெல் உள்ள அரிசி இல்லைன்னா அது என்ன சாவின்றோம், பொக்க இல்லையா, சொத்த அப்படின்னு சொல்றோம். அது போல இந்த பொய்யான மாயை, இந்த உலகத்தினுடைய மாயான காரியங்கள், உலகத்தினுடைய இன்பமான உலக இன்பங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு, வெளியில பார்க்கறதுக்கு மகிமையா இருக்குது. ஆனா உள்ள என்னவா இருக்குது? சொத்தையா இருக்குது. அது பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனா அதுல என்ன இல்லை? அதுல ஒரு பெரிய ஒரு வல்லமை கிடையாது. அப்ப இத நாம உணரணும், நாம் அதை கண்டுகொள்ளணும். அதை எப்படி கண்டுகொள்ள வேண்டும்? எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை கொண்டு நாம கண்டுகொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு நிமிஷத்துல பிசாசு எல்லாத்தையும் காட்டிட்டு என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. எங்க போறாரு அவரு? எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லல, எழுதி இருக்கிறது. அவர் எழுதி கொடுத்தவர் என்ன சொல்றாரு? அங்க எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மாயையான இன்பங்கள், மகிமையாய் தெரிகிற பெரிய பல காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய், அதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, அது பார்க்கறதுக்கு மகிமையா தெரியுது, பெருசா தெரியுது, இன்பமா தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி பிசாசானவன் என்ன பண்றான்? நமக்கு ஒரு நரகாக்கினையை வைத்திருக்கிறான், ஒரு நித்திய நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம கண்டு உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே நமக்கு கர்த்தரை தவிர, கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் மகிமையாகவோ வேற எதுவும் பெரிதாகவோ நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவோ அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கவர்ந்து இழுத்தால் அது மனக்குருடு. அல்லேலூயா. அது என்னது? ஒரு விதத்துல மன குருடு. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும் சொல்றாரா இல்லையா? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். அவர் சொல்றாரு, நீ பார்க்கிற பார்வை, நீ பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பார்க்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையோடு பகுத்தறிந்து வேறு பிரித்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பார்க்க வேண்டும், கர்த்தருக்குள்ள இருந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது
உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நீ பாவத்துல விழமாட்ட, சாபத்தீடாக மாட்ட, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்ட, கர்த்தருக்கு நீ பயந்து வாழ ஆரம்பிப்ப. ஆனா உன் கண் கெட்டதா இருந்தால், அல்லேலூயா, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும் என்று சொல்லுகிறார். ரோமருக்கு, அதாவது 2 கொரிந்தியர் 4:4 எடுங்க. 2 கொரிந்தியர் 4:4 பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய இவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்றான்? மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. எதை குருடாக்குகிறான்? மனதை குருடாக்குகிறான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை எடுத்து தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கங்கள் இருதயத்துக்குள்ளே போக முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்றான்? மனதை குருடாக்குகிறானா. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எப்படி சொல்றாரு? இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. ரோமருக்கு எழுதுறாரு, சொல்றாரு பாருங்க. ரோமர் 1:21 சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணரானார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை ஸ்தோத்தரிக்கல, ஆராதிக்கல, மகிமைப்படுத்தல. ஆனா இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது அது பெருசா இருக்குது, அழகா இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவைகளை மகிமைப்படுத்துகிறோம். கிறிஸ்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, உலகத்தார் உலகத்தில் உள்ளவைகளை பொய்யான மாயையை பற்றி கொண்டு அதனுடைய மகிமையை பார்த்து அதை சார்ந்து கொண்டு அதை ஆராதித்துக் கொண்டு அதை துதித்துக் கொண்டு அதை பெரிதானவைகளாய் அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தினுடைய இன்பங்கள், உலக காரியங்கள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலக காரியங்களை குறித்து அதை பெருசா மகிமையா அவங்க பார்க்கறாங்க. ஆனா மெய்யான கிறிஸ்தவர்கள் தேவனை பெரிதாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி. அல்லேலூயா. உலகத்தார போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியக்கூடியதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நம்ம மனம் புதிதாக வேண்டுமா, மறுரூபமாக வேண்டுமா? அப்படி மனம் புதிதாகி மறுரூபமாகும் போதுதான் மெய் எது, பொய் எது, அசுத்தம் எது, பரிசுத்தம் எதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. உலகத்தினுடைய மகியை பார்த்து பிரமிக்க மாட்டோம், நம்ம தேவனை பார்த்து பிரமிக்கிறவர்களாக இருக்கிறோம், வியந்து அவரை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வியந்து அவர் நமக்கு காண்பித்திருக்கிற கிருபையை நாம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் நாம அதை குறித்து பெரிதாக நாம பார்ப்பதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனிதனை உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான், அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, மார்க்கு 17:22 எடுங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 to 22 வரைக்கும் படிப்போம். அல்லேலூயா. நான் படிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 to 22 முடிய. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறான் இல்லையா? அதுக்கு அவர் சொல்றாரு, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்.
அதற்கு இதெல்லாம் நீ செய்யாம இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு வார்த்தை படிச்சேன் நான் முன்ன யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த நன்மை செய்து எதை செய்தோ நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசுவை தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை நம்முடைய ஆண்டவர் என்றும், நம்முடைய இரட்சகர் என்றும், நம்முடைய மீட்பர் என்றும் இருதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை நாம சம்பாதிக்கவே முடியாது. பவுல் சொல்லுகிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இலவசமாய் நித்திய ஜீவன், இந்த ரட்சிப்பு தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். அதான் யோனா சொல்றான், பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா தேவன் ஏற்படுத்தின அந்த இயேசுவை, அந்த சிலுவையை விசுவாசிக்கிற நாம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது அவனுக்கு தெரியல. அவன் என்ன கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளில பின்னாடி வர்ற அந்த 5 கற்பனையை சொல்றாரு. நீங்க அந்த கற்பனை உங்களுக்கு தெரியும். முதல்ல எப்படி ஆரம்பிக்கும், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தன்னிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொர்பத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும், நீ அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும். தேவைக்கு மட்டும் நம்முடைய எல்லா தேவைகள், சரீர தேவைகள், குடும்ப தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நம்ம அவரை ஆராதிக்க கூடாது. சிருஷ்டிகர்த்தாவை அன்பு கூர்ந்து ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ பண்ண வேண்டும் கேட்கிறார். இதெல்லாம் பண்ணிருக்கிறியா? அந்த கற்பனைகள் எல்லாம் பின்னாடி வர்ற கற்பனையை சொல்றாரு, முன்னாடி வர்ற கற்பனையை சொல்லல அவரு. அவன் சொல்றான், நான் சிறு வயது முதல் கொண்டே அதை கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இப்போ நம்ம புள்ள நம்ம கிட்ட ஒரு பொய் சொல்லுது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு படிச்சியான்னு கேட்டா படிச்சுட்டேன்னு சொல்லும். ஏன்னா நம்ம வெளியில போயிருப்போம், படின்னு சொல்லிட்டு போயிருப்போம், படிச்சிருக்காது, டிவி பார்த்துருக்கோம். சரி என்ன படிச்சா அதை சொல்லுன்னு வாங்கி கேட்டா சொல்ல தெரியாது அது இல்லையா? ஒன்று நமக்கு என்ன வரும், கோபம் வரும். பெரம்பு எடுப்போம். சின்ன பிள்ளையா இருந்தா பெரம்பு எடுப்போம், பெரிய பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவோம், இப்படி ஏமாத்திரிய தாய் தகப்பன் அப்படின்னு கேட்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறதுனால அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு, அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தேவன், நம்முடைய தேவன் யாரு? அன்பு கூறுகிறவராயிருக்கிறார்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகின்றாரு, தொடுவாரு. மனதுருகி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி என்ன பண்றாரு? சுகப்படுத்துகிறவராக, குணப்படுத்துகிறவராக, அவனை குற்றப்படுத்தாதபடி அவனை ஆரோக்கியமாக்கி, அவனுக்கு கண்களை கொடுத்து, குஷ்டரோகியை சுகமாக்கி, சூம்பின கையை நேராக்கி, கூனியை நிமிரச் செய்து, பெரும்பாடுள்ள ஸ்திரிய அவர் இன்னும் சுகமாக்கி, பாவங்களை மன்னித்து, அற்புத விதமாய் அவர் கோபப்படாம அருமையாய் அவர்களை விடுதலையாக்கி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். ரெண்டாவது இதுல நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், அவன்கிட்ட அவரு அன்பு கூர்ந்து அவர் என்ன பண்றாரு? இது எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வேதம் சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப தரித்திரருக்கு கொடுத்தா, ஏழைக்குன்னா 10 பத்தாம இருக்கிறது, குறைவா இருக்கிறது. தரித்திரனுக்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவனுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னா, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு தேவன் செய்ய மாட்டாரா? அருமையா செய்வார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. அவர் நம்முடைய கர்த்தர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்றார், என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தீன்னா அதனுடைய பலனை நீ அடையாமல் போக மாட்டாய். அல்லேலூயா. அதனாலதான் ஊழியக்காரங்களை வெறுவயிறா அனுப்பாம நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புறீங்க நீங்க. அல்லேலூயா. அப்போ அது போல அவர் என் நிமித்தம் நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை நீ அனுபவிப்பென்ற. மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு நல்லது செய்யுங்க மறந்துடுவான், திருப்பி செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நான் கொடுப்பேன். நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஒண்ணு. ரெண்டாவது இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அவன் ஒரு காரியத்தை சொல்றான், ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான்? முழங்கால் படியிட்டு. என்ன படியிட்டு? முழங்கால் படியிடுகிறான். அவன் என்ன சொல்றான்? முதல்ல நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே. அப்போ அவன் இது எல்லாருக்கும் முன்னாடி நடக்குது. இது நீங்க 23, 24 பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து அப்படின்னு இருக்கு. இயேசு சுற்றி பார்த்துனா தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கிறாரு. எல்லாருக்கும் முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார் இல்லையா? அப்போ இதெல்லாம் அவர் செய்கின்றாரு. நான் சிறு வயது முதல் கொண்டு செய்யறேன்றான். ஆனா அவர் சொல்றாரு, அவனிடத்துல அன்பு கூர்ந்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரருக்கு கொடுன்றாரு. அப்போ அதை கேட்கணுமா இல்லையா? உனக்கு ஒண்ணு தேவன் கேட்கிற, முழங்கால் படியிடுகிற. முழங்கால் படியிடும் போது நீ அவரை மிகவும் உயர்ந்தவராய், உன்னதமானவராய், அவரை சிறந்தவராய், பெரியவராய் தான் நீ பார்த்து நீ முழங்கால் படிக்கிற. எல்லாரும் போய் முழங்கால், உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி முழங்கால் போடுமா? நான் கேட்கறேன். யாராவது பெத்தவங்க முன்னாடி பிள்ளைங்க முழங்கால் படிட்டு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இல்ல. இவன் முழங்கால் படிக்கிறான், எல்லாருக்கும் முன்பாக முழங்கால் படிக்கிறான். நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள கேட்கறது பெரிய காரியமா கேட்கிறான். ஆனா அவன்கிட்ட சொல்றார் ஆண்டவர், உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது நம்முடைய இருதயம். அல்லேலூயா. இருதயம்னா என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய யோசனைகள். நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்றது எல்லாம் ஒரு படமா பார்க்கிறார். அல்லேலூயா. படமா பார்க்கிறாரு. நான் என்னுடைய ஒரு யோசனைய அவர் வகையறுக்கிறார். கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நன்மை தீமை அறியாமல் இருக்கும் பொழுதே
அவர் பிரித்தெடுக்கிறார், யாக்கோபை பிரித்தெடுக்கிறார், அவருக்கு என்று பிரித்தெடுக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரர் வந்து சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய கண்கள் என்ன? அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். ஆனா இங்க எந்த கண்களை வெளிப்படுத்துகிறார்? புறாவை போன்ற கண்களை வெளிப்படுத்துகிறார். அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. புறாவை போன்ற கண்களை உடையவர் அந்த ஒரு கபடற்ற விதத்திலே அவனுக்கு சொல்றாரு, உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு நித்திய ஜீவன் தேவை, வந்து நிக்க, நான் வந்து முழங்கால் படியிடுகிறேன்னா அவர் உன்னதமானவர், சிறந்தவர், உயர்ந்தவர். அப்ப அவருடைய வார்த்தை நான் கேட்கணுமா வேண்டாமா? கேட்டு செய்யணுமா வேண்டாமா? சகைய சொல்றான், யாரிடத்திலாவது ஒண்ணு வாங்கினா 4 மடங்கு நான் திருப்பி தரேன். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றான்? ஆண்டவரை பார்த்துட்டு சொல்றான், ஆண்டவரை நேர்ல பார்த்துட்டு சொல்றான். அப்ப இவன் கேட்கணும். இவன் கேட்காம பாருங்க என்ன செய்யறான். அவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவங்களெல்லாம் விட்டு நீ தரித்திர இருக்க கொடு, உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அவர் வாயிலிருந்து வந்துடுச்சுன்னா அது நடந்துடும். அல்லேலூயா. அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா, அதுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன்னா, அதை ஏற்றுக்கொண்டு விட்டேனா, அதை அங்கீகரித்து விட்டுட்டேன்னா அவர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. என் உடன்படிக்கையை மீற மாட்டேன். நாம மீறுறோம், நாம மீறுகிறவர்கள். ஆனா அவரு என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்ற மாட்டேன்றார். அப்பேற்பட்ட மகிமை தேவன். அவருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அந்த சொத்தெல்லாம் வித்து தரித்திரத்துக்கு கொடுத்தான்னா அவனுக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆனா ஏன் அதை செய்யல? அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா, அவர் சொல்ற உலக சிநேகம். அவனுக்குள்ள இருந்தது என்னது? உலக சிநேகம். தேவனுக்கு விரோதமான பகை. அவன் உலகத்தை சிநேகிக்கிறான், ஆனா கேட்கிறது நித்திய ஜீவனா இருக்குது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு அது ஜீவன் இல்லை. மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அது அவனுக்கு லாபம் இல்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அப்போ அவன் வந்து துக்கத்தோடு போய்விட்டான். 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 22வது வசனத்துல. மனம் மடிந்து, என்னது? மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அவர் என்ன சொல்ல நினைச்சிட்டு வந்தான்? முழங்கால் படிக்கிட்டோம், தாழ்மையை காமிச்சிட்டோம், அது மாத்திரமல்ல, ஆமா நான் சிறு வயசுல இருந்தே அதெல்லாம் கை கொள்றேன்னு சொல்லிட்டோம். அவர் வந்து ஏதாவது சொல்லுவாரு, நல்லதா சொல்லுவாரு, எனக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாரு, எனக்கு பிரியமா சொல்லுவாரு, நான் சந்தோஷப்படுற விதத்துல சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து வந்தான். அல்லேலூயா. நல்லா நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா அத? ஆனா அவருக்கு தெரியுது, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன உண்டு? பற்றி கொண்டிருக்கிறான். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. 1. 2வது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது எப்படி வர வேண்டுமா? மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் நீ வர வேண்டும். எழுதியிருக்கிறார் பாருங்க. எதுல எழுதியிருக்கிறாரு? எபேசியர் 4:24 எடுங்க. எபேசியர் 4:24. ஆண்டவர்கிட்ட வர வேண்டியது எப்படி வர வேண்டும்? எபேசியர் 4:24 எடுங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அல்லேலூயா. அப்போ இவன் பழைய மனுஷனா தான் இருக்கிறான். என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருக்கு முன்பாக மாயமான தாழ்மை உனக்கு இருந்ததுன்னா நீ இங்க உட்கார்ந்து இருக்கலாம்,
உன் இருதயம் வெளியில இருந்தீன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நீங்க புரிந்து கொள்ளுறீங்க? எத்தனை பேர் மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், மெய்யாகவே தேவனுடைய ஆலயம், மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற உணர்வோடு அதை கேட்கிற இருதய திறக்கப்பட்டு அப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்ல இங்க உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், சர்ச்சை முடிஞ்சதும் கோழி வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, மீன் வாங்கலாமான்னு சிந்திச்சு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, மெய்யான நீதி. நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது ஒரு மாயமான தாழ்மை, பொய்யான நீதி, பொய்யான பரிசுத்தம், அதான் முழங்கால் படிக்கிறது. முழங்கால் படிக்கிறான். முழங்கால் படிட்டு ஆண்டவர் சொன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லி அதுக்கு கீழ்ப்படிய வேண்டாமா? ஏன் மனம் அடிக்கிறான்? அவர் சொன்னதும் அவனுடைய இருதயம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. டமால்னு வெடிச்சு போச்சு அவனுடைய இருதயம். அதான் மனம் மடிந்து துக்கம், வேதனை, சஞ்சலம். ஏதாவது நான் சந்தோஷப்படுற மாதிரி சொல்ல மாட்டாரா? ஏதாவது நான் விரும்புற மாதிரி சொல்ல மாட்டாரா? ஏதாவது நான் எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி நடக்க சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் உனக்கு நீ நன்றா இருக்க வேண்டும் என்றால் நீ அவருடைய வார்த்தைகளை நீ நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு சாதகமா சொல்லணும், நீ விரும்புற மாதிரி சொல்லணும். அது நான் சொல்லுவேன். மனுஷன் சொல்லுவான், நல்லாயிடுவோமா, உனக்கு ஒண்ணு குறை இருக்காது, நல்லா தெரியும், பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு பாலிசா சொல்லி அனுப்புவோம். நல்லா நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்களா? செய்யலையா? எல்லாரும் செய்யறோம். தப்பு பண்ணிருப்பான், சின்ன பையன் தெரியாத பண்ணிட்டான், விட்டுருங்கன்றோம். ஏன்? வயசானவரியா தெரியாம பண்ணிட்டாரியா? சின்ன பையன்னு தெரியாம பண்ணிட்டான், வயசானவர் தெரியாத பண்ணிட்டாரு, விட்டுருங்கன்றோம். ஏன்? நாளைக்கு அவர் நம்மளை காப்பாத்துவாரு, இல்ல நாளைக்கு நம்மளை யாராவது, நாம புத்தி எப்படி இருக்குது, பாலிசா மாலிசா மனுஷங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பொய்யான ஒரு சில காரியங்களை பேசி என்ன பண்ணிடுறோம் நம்ம, உண்டா இல்லையா? அல்லேலூயா. வரமாட்டேங்குதே. அல்லேலூயா. ஆனா இவர் ஆண்டவர், மெய்யாகவே நம்முடைய விடுதலையை விரும்புகிற ஆண்டவர், மெய்யாகவே நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர். அவர் சொல்றாரு, நீ உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விட்டு நீ தரித்திர இருக்க கொடு. அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், வேணான்றாங்க. ஏன் வேணான்றாங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. என்னடா இங்க வந்தா சத்தியம் என்றாரு, பரிசுத்தன்றாரு, நீதின்றாரு, கர்த்தர் பெரியவர் என்றாரு, அவருக்கு கீழ்ப்படின்றாரு, ஞாயிற்றுக்கிழமை இங்க ஆராதனைக்கு கரெக்டா வான்றாரு, இருதயத்தை இங்க வையின்றாரு, அவருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷனாருன்றாரு, பாவம் பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, களவு செய்யாத, பொய் சொல்லாத என்றாரு, பரிசுத்தமா வாழுன்றாரு. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல பரிசுத்தமா வாழுன்றாரு. எப்படி என்னால இருக்க முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற உலகத்தார போய் பாருங்க, எவ்வளவு பாவம் பண்றாங்க, என்ன அக்கிரமம் பண்றாங்க. நான் இந்த உலகத்துல தானே இருக்கிறேன், இந்த உலகத்தார போல தானே நான் வாழ முடியும். நான் எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? நான் எப்படி ஒழுக்கமா வாழ முடியும்? இவர் பேசுறதெல்லாம் செய்ய முடியுமா? கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனா அதை நீ நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்து நீ பரிசுத்தமாய், அற்புதமாய், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ தேவன் உனக்கு உதவி செய்கிறது நீ காண்பாய். அல்லேலூயா. அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது உனக்கு உன்னுடைய இருதயத்திலே ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அதை நீ விரும்பணும், நீ அதை நாடணும், நீ அதை தேடணும். அதுதான் மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். அல்லேலூயா. அவ காமிச்சது என்னது? ஒரு பொய்யான தாழ்மை. அல்லேலூயா. ஒரு பொய்யான நீதி. எல்லாருக்கும் முன்பாக முழங்கால் படிட்டு அந்த ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொய்யான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். சங்கீதம் எடுங்க,
சங்கீதங்களின் புஸ்தகம் 119. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. சங்கீதம் 119 எடுங்க, 119, 29, 30 எடுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119, 29, 30 எடுத்து படிங்க. என்ன போட்டிருக்கான் பாருங்க. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அப்ப அவன்கிட்ட இருக்குதா இல்லையா? ஏன் விளக்க சொல்றான்? ஏன் விளக்க சொல்றான்? பொய் வழியை என்னை விட்டு ஏன் விளக்குன்றான்? அவன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. இல்லாத சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், இல்லாததை சொல்ல முடியுமா? அவன் சொல்றான், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன். அல்லேலூயா. பொய் வழி என்கிட்ட இருந்து போகணும். என்ன போகணும்? பொய் வழி என்கிட்ட இருந்து போகணும். உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும்னா எனக்கு அதை தெரியப்படுத்தும். அந்த வேதத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அந்த வேதத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்தினா, அந்த வேதத்தின் அதிசயங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர்னா நான் மெய்வழி நான் தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. உலகம் எல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் எல்லாம் எங்க கிடக்கிறது? யார்கிட்ட கிடக்கிறது? அது பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற சொல்றாரு இல்லையா, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசனவன் யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் வந்து எவ்வளவு வருத்தப்படுறான் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மார்க் எடுங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 10ஆம் அதிகாரம். அப்போ பொய் வழி இருக்குது, மெய் வழி இருக்குது, மெய் பரிசுத்தம் இருக்குது, பொய்யான பரிசுத்தமும் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய உதாரணம் பாருங்க. ஒரு பெரிய உதாரணம். ஒருவர் போறாங்க, அவங்க கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. போனவொன்னு என்ன பண்றாங்க, அவர் ஃபேமிலியா போறாரு. அவர் போற கோயில்ல ஒரு முக்கியஸ்தரா இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அவரை முக்கியஸ்தரா இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, பரிவட்டம் கட்டுறாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அல்லேலூயா. பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்கறாங்க. அல்லேலூயா. அவரு வந்து நல்லவரா கெட்டவரான்றது இல்ல, முக்கியமானவர். அது சம்பந்தப்பட்ட காரியத்தில் முக்கியமானவரா இருக்கிறதுனால எல்லார் முன்பாக அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, பரிவட்டம் கட்டி அவர் கையில சில காரியங்களை கொடுத்து அவருக்கு மாலை போட்டு என்ன பண்றாங்க, முதல் மரியாதை கொடுக்கறாங்க. உள்ள எப்படி இருக்கிறாரு, நல்லவரா கெட்டவரா தெரியாது. அல்லேலூயா. அந்த பொய்யான மாயையிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அதை விரும்புகிறார்கள். அதை என்ன பண்றாங்க, நாடி தேடுகிறார்கள், அதிலே மகிழ்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பொய்யான பரிசுத்தம், பொய்யான நீதி என்கிட்ட முடியாது, இந்த ஆண்டவர்கிட்ட முடியாது. இவர் ஜீவனுள்ள தேவன். இவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறது சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 10:17 என்ன சொல்றாரு? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொல்றாரு, இயேசு 21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டுன்னு சொல்லி, நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என் சிலுவை எடுத்துக்கொண்டு வாழ்றாரு. அல்லேலூயா. பாருங்க, அவன் மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். ஏன்? நான் சொன்னேன், அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய ஆஸ்தியையும்
இருதயத்திலே பற்றி கொண்டிருக்கிறான். எங்க பற்றி கொண்டிருக்கிறான்? இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எது ஆண்டு கொள்ள வேண்டுங்க? கர்த்தர் ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தரை பற்றிய காரியங்களால் நம்முடைய இருதயங்கள் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்க வேண்டும். ஆனா அவன் அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறான் இருதயத்துல. அதனால அவருடைய வார்த்தை அவனுக்கு துக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் எடுங்க, நீங்க பாருங்க. ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுங்க. நான் எடுத்துட்டேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவைகள் அவர்களுக்கு அந்நிய காரியமாக இருக்கிறது. எதனால? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஆஸ்திகளை விட்டு நீ தரித்திரருக்கு கொடு. என்ன சொன்னாரு? உன் ஆஸ்திகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு என்ன உண்டாயிருக்கும்? பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்குன்றாரு. அந்த வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணிச்சு? மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அது அவருடைய வார்த்தை என்ன ஆயிப்போச்சு? அவனுக்கு கசக்குது. அல்லேலூயா. அதான் அர்த்தம். என்னது அவருடைய வார்த்தை? இப்போ தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணவன அந்த தப்பை சுட்டி காட்டினவன என்ன ஆகுது? நேற்று ஒரு பையன், ஒரு டீச்சரு, அம்மா டீச்சரு, அப்பா டீச்சரு, அம்மாவும் டீச்சரு, அப்பாவும் டீச்சரு. அந்த பையன் காலேஜ் படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? காலேஜ் படிக்கிறான். வசதியான பையன். நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறான். வந்தவன் ஒரு டிரைவர் போட்டிருக்கிற ஒரு சாதாரண காட்டன் சட்டை, அயன் பண்ணாம ஒரு காட்டன் பேண்ட் போட்டு வந்திருக்கிறான். கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான். ஒரு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான். அந்த பையனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு அடையாளம் தெரியல. தெரிஞ்சவனை நான் சொன்னேன், ஏண்டா கல்யாணத்துக்கு இப்படி வந்திருக்கிறிய? நான் உன்னை டிரைவர் நினைச்சேன் அப்படின்னு. அல்லேலூயா. கசங்கின சட்டை, கசங்கின பேண்ட் போட்டு. அப்பா அம்மா நல்லா வந்திருக்கிறாங்க. அவன் சென்னையில இருந்து வந்திருக்கான், அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. சென்னையில இருந்து ஹாஸ்டல் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வர வேண்டாமா? தாய் துக்கப்பட்டுட்டான். நான் சொன்ன வார்த்தைக்கு அந்த தகப்பன் துக்கப்பட்டுட்டான். அந்த மகனுக்கு வருத்தமாயிடுச்சு. ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது நீ கௌரவமா வர வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்குது உனக்கு. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு தானே வரணும். மெய்யான காரியத்தை சொன்ன உடனே, நேற்று நைட்டு நடந்தது, 10:30 மணிக்கு இது நடக்குது. துக்கப்பட்டான், வேதனைப்படுறான். உண்மையை சொன்னவன், அவன் செய்த தப்ப சொன்ன உடனே, நீ அந்த கல்யாண வீட்டாரையும் கனப்படுத்தல, தாய் தகப்பனையும் கனப்படுத்தல. நீ ஏனாதானோன்னு நீ ஒரு கல்யாணத்துக்கு வர முடியுமா? உன்னை பார்க்கறவங்க, இவன் என் புள்ளன்னு எப்படி நீ அறிமுகப்படுத்த முடியும்? பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறான், ஒரு பரதேசி மாதிரி இருக்கிறான். அப்போ என்னுடைய வார்த்தை அவனுக்கு என்ன ஆகி போச்சு? பிடிக்கல, மனம் வருந்துகிறான். அது போல இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அந்நிய காரியமா எண்ணினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இப்படி வாழு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தருக்கு பயந்து பாவத்திற்கு விலகி, வேசித்தனத்திற்கு விலகி, திருட்டுக்கு விலகி, பொய்க்கு விலகி, நீ என்ன போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கனால நீ என்ன போல வாழுன்னு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அல்லேலூயா. சொல்ற, இப்படிலாம் வாழ முடியுமா? இப்படி வாழ முடியுமா இந்த பூமியில? பொய் சொல்லாம வாழ முடியுமா? திருடாம வாழ முடியுமா? ஏமாத்தாம வாழ முடியுமா? வஞ்சிக்காம வாழ முடியுமா? அபகரிக்காம வாழ முடியுமா? பாவம் பண்ணாம வாழ முடியுமா? யாரு பாவம் பண்ணல இந்த உலகத்துல? நான் என்ன பாவம் பண்ணாதன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னவா இருக்குது அவங்களுக்கு? வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுக்கிறார். அது எனக்கு அந்நிய காரியமா இருக்கிறது என்றாரு. அல்லேலூயா. அந்நிய காரியமா இருக்குது.
அதான் அவனுக்கு அந்நியமா இருக்குது. என்னவா இருக்குது? இந்த உலகத்துல ஆஸ்தி இல்லாம வாழ முடியாது, ஐஸ்வர்யம் இல்லாம வாழ முடியாது. அது இல்லைன்னா என்ன ஒருவனை மதிக்க மாட்டான். உண்டா இல்லையா? அல்லேலூயா. அதனால என் ஆஸ்தி பெரிது நான் நினைக்கிறேன். ஆனா இவர் என்ன பண்றாரு? இதை வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொல்றாரு. அப்போது உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகம் இருக்குதா? யாருக்கு தெரியும்? யார் பார்த்தது? என் கண்ணில் நான் பார்த்திருக்கிறேனா? நான் பார்த்தாதான் நம்புவேன். அவர் சொல்லிடுவாரு. கடவுள் எழுதி கொடுத்திருக்கிறாருங்க, இப்படி வாழுன்னு எழுதி கொடுத்திருக்கிறாரு. பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குதுன்னு எழுதி கொடுத்திருக்கிறாரு. யார் பார்த்தது? யார் பார்த்தது? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, நரக அக்னி இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு நீ நரக அக்னியில வாழுவ. எனக்கு பயந்து என்னுடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னோடு கூட பரதீசில் இருப்பாயிட்டார். அல்லேலூயா. பரலோகத்தில் இருப்ப. அது உனக்கு அந்நியமா இருக்குதா? அப்போ அந்நியமா இருக்குதுன்னா உனக்கு இன்னொன்னு இருக்குது. உன்னுடைய இருதயத்தில் இன்னொன்னு இருக்குது. அல்லேலூயா. இன்னொன்னு நீ பிடிச்சிருக்கிற, இன்னொன்னு பிடிச்சிருக்கிற. அதை பிடிக்காதப்பா, இதை பிடின்னு சொல்லும் பொழுது உனக்கு இருதயம் என்னாவது? மனம் அடிக்கிறது, இருதயமே வெடிக்குது. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்றாரு, அதை நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவனுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்குது. அதை பற்றி பிடித்திருக்கிறான். பொய்யான மாயையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் வேதத்தினுடைய அதிசயங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறதுக்கு ஒரு எந்த காரியமும் இல்லை. கேட்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம். இந்த விஷயம் என்னடா இவர் நல்லா சொல்லுவாரு, விசுவாசத்தை சொல்லுவாரு, நல்லா தூக்குற மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தா பாவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா விசுவாசத்தை பத்தி சொல்லுவாரு, நல்லா சிரிச்சின்னு சந்தோஷமா போயிடலாம். வந்தா இன்னைக்கு என்ன இந்த மாதிரி போட்டு தாக்குறாரு? அல்லேலூயா. ஏசாயா 28:20. அல்லேலூயா. ஏசாயா 28:20 சொல்றாரு, கால் நீட்ட படுக்கை நீளம் பத்தாது, போர்த்தி கொள்ள போர்வினுடைய அகலம் பத்தாதுன்றாரு. அல்லேலூயா. எதை சொல்றாரு அவரு? படுக்கிற கட்டில சொல்றாரா? போர்த்திக்கிற போர்வையை சொல்றாரா? இல்ல, கிடையாது. உன்னுடைய இருதயத்திலே நான் சௌகரியமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், களிப்பா இருப்பேன். நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நினைத்துக் கொண்டு நீ நினைச்சு கொண்டிருக்கிறாய். அதை சொல்றாரு. அவர் சொல்றாரு, கால் நீட்ட படுக்கை நீளம் பத்தாது, போர்த்தி கொள்ள போர்வினுடைய அகலமும் பத்தாது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றா, போவாசிக்கிட்டு சொல்றா, போயவா உம்முடைய போர்வையால் என்னை மூடும். அல்லேலூயா. அது நீதி, தேவனுடைய நீதியால் என்னை மூடும். அல்லேலூயா. ஏன் நீதி பத்தாது? என்னுடையது பொய்யான நீதி, பொய்யான பரிசுத்தம் என்கிட்ட இருக்கிறது. எனக்கு என்ன தேவை? மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் தேவை. அதை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனா இருந்து அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் கொடுக்கிறாரு. அதுதான் கிருபை. அல்லேலூயா. என்னால சம்பாதிக்க முடியாது, மெய்யான நீதியை நான் சம்பாதிக்க முடியாது, மெய்யான பரிசுத்தத்தை நான் சம்பாதிக்க முடியாது. எனக்கு என்னை பத்தி அவருக்கு தெரியும். ஆனா கிருபையாய் என்ன அன்பு கூர்ந்து எனக்கு அதை இலவசமாய் அவர் தருகிறார். அதுதான் கிருபையை நாம பற்றி பிடித்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம ஒண்ணு நல்லவங்க கிடையாதுங்க. நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கும் பொழுது மெய்யான நீதியை, மெய்யான பரிசுத்தத்தை அவர் நமக்கு இலவசமாய் அவர் தருகிறார். 30:1 எடுங்க. ஏசாயா 30:1 படுங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடி போல பார்க்கிறார்கள். என் வாக்கை கேளாமல். அல்லேலூயா. ஏன்? என்னுடைய வார்த்தை அந்நியமா இருக்குது.
என்னுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு பத்தாது. இந்த உலகத்துல உம்முடைய வார்த்தையை கொண்டு வாழ முடியாது. எங்க புத்தியை கொண்டு, எங்க பலனை கொண்டு, எங்க ஞானத்தை கொண்டு, எங்க அதிகாரத்தை கொண்டு இந்த பூமியில வாழ்வோம்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. முடியாது, முடியாது. அல்லேலூயா. முடியவே முடியாதுங்க. தன்னுடைய மனைவி தன்னுடைய கண் முன்னாலே மரித்து போகிறான். கோடீஸ்வரன் கண் முன்னாடி மரித்து போகிறான். பெரிய கோடீஸ்வரன். சொன்னல, அவனுடைய ஆலயத்துல போய் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வாங்கி மாலை போட்டு வாழ்ந்தான். அவனுடைய தகப்பனார் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர். பெந்தேகோஸ்து கிறிஸ்தவராக மரித்தார். கரெக்டா மனைவி இறந்த 90வது நாள், 88வது நாள் எனக்கு நான் போன் பண்ணேன். போன் பண்ணு எனக்கு உள்ள சொல்லுது. நான் போன் பண்றேன். போன் போட்டா, என் மனைவி இறந்ததுக்கு பின்னாடி என்னால முடியல. நிறைய பேருடைய வேஷம் எல்லாம் எனக்கு தெரியுது. அவங்க பண்ணிருக்கிற வேஷம் எல்லாம் எனக்கு தெரியுது. நான் நிறைய உடல் சரீரத்துல நிறைய பாதிப்புல இருக்கிறேன். உன்னுடைய ஆண்டவருக்கு எனக்காக பிரேயர் பண்ணு, நான் நல்லா இருக்கணும் சொன்னேன். ரொம்ப நேரம் பேசிட்டோம். நான் திங்கக்கிழமை நேரில் வந்து நான் உன்னை பார்க்குறேன். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. உன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். ஏன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய ஆத்மா தேவனோடு கூட தொடர்பு இல்லை. அந்த தேவனோடு கூட தொடர்பு இல்லாதனால இந்த உலக காரியங்கள் உன்னை பாதிக்கிறது. உன் சரீரம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை சிருஷ்டித்த தேவனோடு கூட உனக்கு ஒரு உறவு ஏற்பட வேண்டும். நான் திங்கக்கிழமை வந்து பேசுறேன்னு சொன்னேன். ஆனா திங்கக்கிழமை காலையில 7:30 மணிக்கு போன் வருது. மரித்து போனான். 54 வயது. அல்லேலூயா. 54 வயது. பொய்யான மாயை பற்றி கொண்டு, பொய்யான நீதி, பொய்யான பரிசுத்தத்துல வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மனைவி இறந்ததை தெரியல. இறந்த துக்கம் தாங்க முடியல. வேதனை, நிறைய பேருடைய வேஷம், உலகத்தின் வேஷம் கலைந்து போகும்போது அதை தாங்க முடியல. இருதய வேதனை, இருதய வெடிச்சு செத்து போயிட்டான். அல்லேலூயா. ஆனா மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் எதுன்னா உன் இருதயத்தில் ஆண்டவர் இருப்பது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது இருக்கிறார்? இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்பொழுது உன்கிட்ட இருக்கிறாரு? நீ எப்போ சந்தோஷப்படுகிறாய்? எப்போ நீ மகிழ்ச்சியா இருக்கிற? நீங்க கேட்ட சாட்சியில இருந்து நான் சொல்றேன். நீங்க கேட்ட சாட்சியில இருந்து நான் சொல்றேன். எப்பொழுது சந்தோஷப்படுகிறார் உன்னுடைய ஆண்டவர்? நீ எப்பொழுது சந்தோஷப்படுகிறாய் உன் ஆண்டவர் இடத்திலே? வாழ்ந்திருக்கும் போதா? எல்லா நிறைவுகள் இருக்கும்போது நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இல்ல. 2 கை 2 கால் விளங்காம அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த அந்த பெண்ணு ஆலயத்துக்கு வந்திருந்தது. அந்த பெண்ணை குளிப்பாட்டுறதுக்கு, கழுவுறதுக்கு, துணி மாத்துறதுக்கு ஆள் வேணும். அந்த பெண்ணால தனக்கு எதுவுமே செய்து கொள்ள முடியாத பெண் அந்த பெண், இல்லையா? எனக்கு வந்து முழுசு தெரியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேயர் பண்ண போறேன். பிரேயர் பண்ணி முடிச்சிடறேன். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? செத்து 4 நாளான அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அதான் நம்பிக்கை, அதுதான் வெளிச்சம், அதுதான் பிரைட்னஸ். உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம் அது பிரைட்னஸ் அல்ல, அது நம்பிக்கை அல்ல. எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில, கையாலாகாத சூழ்நிலையில கழுவுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, சாப்பிட ஊட்டுறதுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த சூழ்நிலையில அந்த பெண் சொல்லுது, இயேசு செத்து 4 நாளான அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார் அந்த தேவனின் தேவன். அல்லேலூயா. அந்த இயலாமையிலே நீ சந்தோஷமா இருக்க, அந்த தேவன் மீது சந்தோஷமா இருக்கியா? நாம இருக்கிறோமா? 2 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, 2 நாள்ல தூக்கம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்க கண்ணு முன்னாடி இருந்தது. நீங்க யோசித்து பார்த்தீங்களா? அந்த துக்கத்தில், அந்த வேதனையில் அந்த பெண் சொல்றா, 38 வருஷம் படுக்க இருந்தவனை எடுத்து அவன் படுக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன ஆண்டவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த பெண்ணு சுகமாகலாம், சுகமாகாம போகலாம். ஆனா அந்த ஆத்துமா பரலோகத்தில் என்ன பண்ண நடக்கும். அல்லேலூயா. கைத்தட்டி துதிக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர் அவர். அல்லேலூயா. இங்க உனக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க நிறைவு உண்டு. அது நிஜம், நிஜம். அல்லேலூயா. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது அந்நியமா இருக்குதா? அதுக்கு பயந்து நடக்கிறியா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆசீர்வதி. அதுதான் வெளிச்சம். அந்த இருளிலே ஒரு வெளிச்சம்.
அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற வெளிச்சம் அது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை யோசித்து பார்த்து இப்படி சிந்திச்சு பார்த்தீங்களா? சிந்திக்கல, ஒருத்தர் சிந்திக்கல. நான் சொல்றேன், ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் இருதயங்களில். அந்த பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாகும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். நான் 2 நாள் அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ண வீட்டுல. அல்லேலூயா. என்னையே பாதித்தது அது. நான் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை துக்கப்படுறோம், வேதனை போடுறோம், ஐயோ ஐயோ. அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் அதுதான் வெளிச்சம். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். அல்லேலூயா. அப்ப எதை பற்றி கொண்டிருக்குது அந்த பெண்ணு? அதுகிட்ட பற்றி கொள்வதுக்கு எதுவுமே இல்லம்மா. ஆண்டவரை தவிர, ஆண்டவரை தவிர வேற ஆண்டவரை பற்றி எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. எல்லாம் இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிற குறைவை பார்க்காதீங்க, நிறைவானவரை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அற்புதமான ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.